ஹாய், நீங்கள் 70s இல்லை 80s பார்ன் விமனா? இப்போ இந்த வீடியோ நமக்கு தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மாவை பார்த்து வளர்ந்துருப்போம். அம்மா வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சமையல் ஆகட்டும், வீடு க்ளீனிங் துணி வாஷ் பண்ணுறதாகட்டும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கறது இப்படின்னு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஈவன் ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலும் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? எங்கே போனாலும் கிச்சனில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போது யாராவது வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது சும்மா உட்காரக்கூடாது. யாரோ வேலை பார்க்குறாங்க, ஸோ நீயும் போய் வேலை பார்க்கணும், கிச்சனில் போய் வேலை பாரு அப்படின்னு. ஸோ அதை பார்த்து வளர்ந்ததுனால நான் எங்கே போனாலுமே யார் வீட்டுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நேராக கிச்சனில் நான் அதை ஹெல்ப் பண்ணவா, நான் எதை ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறது. அவங்க இல்லை வேண்டான்னு சொன்னாலும் நம்ம போய் பண்ணுவோம். அப்படி தான் நம்மளை வந்து வளர்த்துட்டாங்க. அதே இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்குறது இந்த யங் ஜெனரேஷன் எப்படின்னா, அவங்க வராங்க, அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீல் எல்லாம் கிடையாது. நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு யார் கிச்சனில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு மட்டும் இப்படி டியூன் பண்ணி வச்சதில் எங்கள் அம்மாவை போய் திட்டுவேன் நான். ஏம்மா இந்த மாதிரி வளர்த்துருக்கீங்க? இந்த மாதிரி வளர்த்ததுனால தான் சும்மா போய் எங்கேயுமே உட்கார முடியல. வீட்லேயுமே நான் வந்து இன்றைக்கி சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்தேன்னா 1 ஹவர் சும்மா உட்காந்தா கூட அடுத்து நான் போய் சமைச்சிருவேன். அந்த மாதிரி டியூன் ஆகிட்டதுனால ஒரு பாஸ் எடுக்கிறது இல்லை, நம்ம பிரேக் எடுக்கிறது இல்லை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மென் ஆர் பாய்ஸ் வந்து அந்த வீட்டில் பிளேட் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டில் இருக்க ரிமைன்ஸ் கூட எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அது என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அங்கே இருக்கிற விமன் யாராவது அது செஞ்சுருவாங்க, கேர்ளோ விமனோ செஞ்சுருவாங்க. வீட்டில் கேர்ள் அண்ட் பாய் இருந்தால் கூட அந்த கேர்ளை தான் வேலை வாங்குவாங்க. பாய் வேலை பார்த்துட்டா ஐயோ அவனை வேலை சொல்லாத. இப்போ கூட என் பையன் எங்கேயாவது வெளியில் போனால் சாப்பிட்டு முடிச்சானா பிளேட் எடுத்து வைக்கிறான் அப்படின்னா, நீ வைக்காதப்பா, வச்சிரு அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை அந்த ஹேபிட் வளர்த்துக்கிட்டான், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நாங்கள் வந்து சூப்பர் விமனாக இருக்கணும்னு எங்களுக்கு விருப்பமே இல்லைங்க. நாங்கள் நார்மல் விமனாக இருக்கோம். எங்களுக்கும் ரெஸ்ட் வேணும், எங்களுக்கும் வந்து டயர்ட் ஆகும், நாங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். எங்களுக்கும் அந்த கைண்ட்னஸ் திரும்பி வரணும். நாங்கள் மட்டுமே எல்லாருக்கும் கைண்டாக இருக்க முடியாது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு சூப்பர் விமன் பதவியெல்லாம் வேண்டாம். நாங்கள் நார்மல் ஹியூமனாகவே இருக்கோம். நார்மல் ஹியூமனாக இருந்தால் போதும், எங்களை அந்த மாதிரி இருக்க விடுங்க. அட்லீஸ்ட் இந்த உலகம் இனிமேலாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டோன்றது தான் என்னோடய பாயிண்ட். நம்மளுக்கு பிரேக் வேணுன்னா நம்ம எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னா லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ். டேக் கேர், டேக் அ பிரேக் அண்ட் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க பிரேக் எடுத்துகிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.